அருளும் ஆற்றும் நிறைந்த அன்பின் கடவுளே, இந்த நாளுக்காக நன்றி கூறுகின்றோம். இவ்வேளையிலும் கூட நாங்களும் உம்மை வழிபட நீர் எங்களுக்கு உருவாக்கி இருக்கின்ற இந்த வழிபாட்டு சூழலுக்காக நன்றி கூறுகின்றோம். உம்முடைய திருவார்த்தையை தியானித்து உம்முடைய வார்த்தையின் வாயிலாக உம்முடைய உண்மைகளை அறிந்து கொள்ள, அதற்கேற்ப வாழ்வதற்கான புதிய உந்துதலை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீரை அருள் பாராட்ட வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றோம். இவ்வேளையில் பரம போதகராகி நீர் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி உம்முடைய போதனையின் வழியாக எங்களை திருநிலைப்படுத்த வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றோம். நீரை பேசும் உம்முடைய வார்த்தையை கேட்டவர்களாக, உம்முடைய உண்மை அறிந்தவர்களாக, உம்முடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கான புதிய உற்சாகத்தை பெற்றவர்களாக நாங்கள் கடந்து செல்ல நீரை அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று மீட்பர் இயேசுவின் வழியாக கேட்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல கடவுளே. அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடற்ற திருப்பேரில் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். லெந்து நாட்களுக்குள்ளாக நுழைந்திருக்கின்றோம். இந்த லெந்து நாட்களின் ஒரு தூய பயணத்தில் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த பயணத்தில் ஆண்டவர் நம்மோடு பயணித்துக் கொள்கின்ற ஆண்டவராக செயல்பட்டு கொண்டு வருகின்றார். ஆகிய எல்லா நேரங்களிலும் கூட ஆண்டவரோடு இணைந்து பயணிக்கின்றவர்களாக, வாழ்கின்றவர்களாக நாம் நிலைத்திருக்க கடவுள் நம்மை சிறந்த முறையில் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வாழ்த்துகின்றேன். பொதுவாக லெந்து காலத்தில் நாம் பாடுகின்ற ஒரு மிக சிறப்பான பாடல், என் அருள்நாதாம் இயேசுவே சிலுவை காட்சி பார்க்கையில், இல்லைங்களா? சிலுவை காட்சி. ஆகிய இந்த லெந்து காலத்தின் பயணம் என்று சொல்லும்போது சிலுவையின் காட்சியை பார்க்கின்ற நாட்கள், சிலுவையை நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற நாட்கள். இந்த சிலுவை நம்முடைய வாழ்வுக்கு எந்த அளவுக்கு அடித்தளமாக இருக்கின்றது, இந்த சிலுவையின் வாயிலாக நமக்கு கிடைக்கின்ற அறைகூவல்கள், இந்த சிலுவையின் வாயிலாக ஆண்டவர் நம்மோடு நடத்துகின்ற உரையாடல், இவைகளை நினைவு கூறுகின்ற நாட்களாக அமைகின்றன. ஒருவேளை சிலுவையை நாம் பார்க்கும்போது நமக்குள்ளாக ஏற்படுகின்ற முக்கியமான உணர்வுகள் என்ன என்பதை கூட நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சிலுவை என்று சொல்லும்போது, அந்த சிலுவை காட்சியை பார்க்கும்போது ஆண்டவருடைய அன்பை உணர்கின்றவர்களாக இருக்கின்றோம். நாம் பாவிகளாக இருக்கின்ற வேளையில் கூட நம்முடைய ஆண்டவர் நமக்காக சிலுவையின் மேல் அறையப்பட்டு நமக்கு மீட்பின் வழியை திறந்து வைத்தார் என்பதை உணர்கின்றோம். ஆகிய இந்த சிலுவை என்பது அன்பின் அடையாளமாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் ஒருவேளை இந்த சிலுவையை நோக்கி பார்க்கும்போது இந்த சிலுவை சமாதானத்தின் அடையாளமாக இருக்கின்றது. ஆகையால் தான் பவுலடிகளார் எபேசியருக்கு கடிதத்தை எழுதும்போது சொல்லுகின்றார், அவரே நம்முடைய சமாதானம், he is our peace. அவரே நம்முடைய சமாதானம். சிலுவையை, பகையை சிலுவையினால் என்ன செய்றாரு? கொன்று, இல்லைங்களா? பகையை சிலுவையினால் கொன்று, he killed hatred through the cross. பகையை சிலுவையினால் கொல்லுகின்றவராக இருக்கின்றார் என்பதை கூட நாம் பார்க்கின்றோம். ஆகிய இந்த சிலுவை காட்சியை பார்க்கும்போது ஆண்டவருடைய சமாதானம், ஆண்டவர் எப்படி பகையை ஒழித்து ஒரு ஒப்புரவை ஏற்படுத்துகின்றார், அந்த ஒப்புரவை ஏற்படுத்துவதன் வழியாக உண்மையான சமாதானத்தை எப்படி ஆண்டவர் உருவாக்குகின்றார் என்பதை கூட நாம் ஆராய்ந்து பார்க்க முடிகின்றது. ஒருவேளை மீண்டுமாக சிலுவை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு வழங்குகின்ற மீட்பு, ஆண்டவர் நமக்கு வழங்குகின்ற விடுதலை, ஆண்டவர் நமக்கு வழங்குகின்ற பாவ மன்னிப்பு, இவைகளை நாம் உணர்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஆகையால் தான் இந்த நாளிலும் கூட நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பை நீங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் ரிலீசிங் ஃப்ரம் த பர்டன் ஆஃப் சின். பாவத்தின் சுமையிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை வழங்குகின்றார். பாவத்தின் பாரத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்கின்றவராக இருக்கின்றார். ஆகையால் இந்த ஆண்டவர் விடுதலை வீரராக, விடுதலை நாயகராக
நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட்டு பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற்று விடுவிக்கப்பட்டவர்களாக அந்த விடுதலையின் கருவிகளாக செயல்பட வேண்டும் என்பது கடவுளுடைய தூய விருப்பமாக இருக்கின்றது என்பதை கூட நாம் உணர வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவர் நம்மை மீட்கின்றவராக இருக்கின்றார். நம்முடைய பாவங்களை ஒழித்து நம்மை தூய்மைப்படுத்தி நமக்கு பாவ மன்னிப்பை அருளுகின்றவராக இருக்கின்றார் என்பதை கூட நாம் உணர வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பொதுவாக நம்முடைய சமயத்தில், நம்முடைய மதத்தில் பாவத்தை குறித்து நாம் அதிகமாக பேசுகின்றோம் இல்லைங்களா? எப்பவுமே ஒரு மனிதர்களுக்குள்ளாக ஒரு பிரிவினை ஏற்படுத்துகின்றோம். இவர்கள் தூய்மையானவர்கள், இவர்கள் தூய்மையற்றவர்கள், இவர்கள் நீதிமான்கள், இவர்கள் பாவிகள் என்று நாம் சொல்கின்றோம். ஆகையால் பாவத்தை குறித்து அதிகமாக நாம் பேசுகின்றவர்களாக இருக்கின்றோம். We are obsessed with this concept of sin. ஒருவேளை இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்திலும் கூட பலர் பாவிகளாக கருதப்பட்டார்கள். யார் பாவிகளாக கருதப்பட்டார்கள் என்று பார்க்கும்போது, யூத சமயத்தின் சடங்காச்சாரங்களை யாரெல்லாம் கடைபிடிக்கவில்லையோ அவர்கள் பாவிகளாக கருதப்பட்டார்கள். Those who could not observe the rituals and the observances of the faith were considered as sinners. யார் பாவிகள் என்றால், யாரெல்லாம் அந்த சமயம் சொல்லுகின்ற சடங்குகளை நிறைவேற்ற முடியாதவர்களாக இருந்தார்களோ, யாரெல்லாம் பலிகளை செலுத்த முடியாதவர்களாக இருந்தார்களோ, யாரெல்லாம் வழிபாட்டில் கலந்து கொள்ள முடியாதவர்களாக இருந்தார்களோ அவர்கள் பாவிகளாக கருதப்பட்டார்கள். ஒருவேளை ஏழைகள் பலிகளை செலுத்த முடியாத சூழ்நிலையில் இருக்கும்போது, ஏழைகள் அந்த சடங்குகளை முழுமையாக நிறைவேற்ற முடியாத நிலையில் இருக்கும்போது அவர்கள் பாவிகளாக கருதப்பட்டார்கள். ஆனால் ஒரு மனிதர் வாழ்நாள் முழுவதும் பலவிதமான குற்றங்களை புரிந்து பலவிதமான அநீதிகளில் உட்பட்டு அவர் சமயத்தின் அடிப்படையில் சடங்காச்சாரங்களை பூர்த்தி செய்து வழிபாட்டிற்கு தவறாமல் வந்து ஆண்டவருக்கு வேண்டிய பலிகளை செலுத்திவிட்டால் அவர் புண்ணியவானாக, நீதிமானாக கருதப்படுவார். ஆகையால் ஒரு போலிதனமான ஒரு ஆன்மீகம் அங்கே காணப்பட்டது. பாவிகள் யார் என்றால், யாராலே சமயம் கூறுகின்ற சில முக்கியமான ஒழுங்குகளை நிறைவேற்ற தகுதி இல்லாமல் இருந்தார்களோ அவர்கள் பாவிகளாக கருதப்பட்டார்கள். இன்னொரு முக்கியமான காரியம் என்னவென்றால், யாரெல்லாம் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில ஒழுக்கக்கேடுகளில் ஈடுபடுகின்றவர்களாக இருந்தார்களோ அவர்கள் எல்லாரும் பாவிகளாக கருதப்பட்டார்கள். So you were considered as a sinner if you were not able to perform all the rituals, and you were also considered as a sinner if you had some individual drawbacks or individual shortcomings or individual habits or practices that were contrary to the law. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கும்போது பாவத்திற்கு ஒரு புதிய விளக்கத்தை வழங்குகின்றவராக இருக்கின்றார். அது ஒருவேளை பழைய ஏற்பாட்டை நீங்கள் பார்க்கும்போது தீர்க்கதரிசிகளும் கூட பாவத்தை குறித்த ஒரு விரிவான புரிதலை ஏற்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றார்கள். பாவம் என்பது தனிப்பட்ட மனிதனுடைய ஒழுக்கக்கேடு மட்டுமல்ல, பாவம் என்பது ஒரு சமுதாயத்தை உடைக்கின்ற, குலைக்கின்ற எந்த செயலும் பாவம்தான் என்று தீர்க்கதரிசிகள் மிக சிறப்பாக நமக்கு நினைவூட்டுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆகையால் தான் தீர்க்கதரிசிகளை பார்க்கும்போது அவர்கள் நீதியை முன்வைத்தார்கள், நியாயத்தை முன்வைத்தார்கள், பரிவை முன்வைத்தார்கள். அது மட்டுமல்லாமல் அன்பு செலுத்த வேண்டும், நீங்கள் அக்கறை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை கூட அவர்கள் அழுத்தமாக கூறினார்கள். ஆகையால் இந்த சூழ்நிலையில் நமக்காக படிக்கப்பட்ட திருமறை பகுதி, பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதியை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது ஒரு உரையாடலை நாம் பார்க்க முடிகின்றது. தாவீது அரசனுக்கும் அந்த நாட்டில் இருந்த ஒரு மிக சிறந்த தீர்க்கதரிசியான நாத்தானுக்கும் நடைபெறுகின்ற ஒரு உரையாடல். There is a conversation or a dialogue taking place between the powerful king and the very pious prophet. இந்த இறைவாக்கினருக்கும் அரசருக்கும் நடைபெறுகின்ற உரையாடலின் வழியாக சில முக்கியமான காரியங்களை நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. இந்த உரையாடலுக்கு எவ்விதமான சூழல் என்பதை நாம் பார்க்கும்போது, தாவீது அரசன் ஒரு பெண்ணின் மேல் இச்சை கொண்டு அந்த பெண்ணை
எப்படியாவது தன் வசமாக்கி கொண்ட வேண்டும் என்று நினைத்து அந்த பெண்ணோடு ஒரு தகாத உறவை வைத்துக் கொள்வதின் விளைவாக செய்த பலவிதமான குற்றங்களை, பிழைகளை நாம் உணர்கின்றவர்களாக இருக்கின்றோம். அந்த சூழலில் நாத்தான் என்ற ஒரு இறைவாக்கினர் தாவீது ராஜாவை சந்திக்க வருகின்றார். ஆகிய நாத்தான் தாவீதோடு நடத்துகின்ற அந்த உரையாடலை நீங்கள் சற்று பார்க்கும்போது, நாத்தான் வெறும் தாவீதை பார்த்து நீ தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒழுக்கக்கேட்டில் ஈடுபட்டா என்று சொல்லுகின்றவராக மட்டுமல்லாமல், உன்னுடைய செயலின் வழியாக ஏற்படுகின்ற விளைவுகள் எப்படிப்பட்டவைகள் என்பதை கூட அவர் வெளிப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். ஆகையால் தான் நாத்தான் என்ன செய்கின்றார் என்றால், ஒரு கதையை சொல்லுகின்றார். ஒரு பெரிய பணக்காரன் இருக்கின்றான். அவனிடம் நிறைய உடைமைகள் இருக்கின்றன, நிறைய ஆடு மாடுகள், கால்நடைகள் இருக்கின்றன. அவனுடைய வீட்டின் அருகில் ஒரு ஏழை இருக்கின்றான். அந்த ஏழையிடம் ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது. எப்படி அந்த பணக்காரன் தன்னுடைய வீட்டில் வந்திருக்கின்ற விருந்தாளிகளுக்கு விருந்தோம்பல் செய்வதற்காக அந்த ஏழை மனிதனுடைய ஆட்டுக்குட்டியை எடுத்துக்கொண்டு அதை தன்னுடைய விருந்தாளிகளுக்கு விருந்தாக அளிக்கின்றான் என்ற ஒரு உதாரணத்தை அவர் சொல்லுகின்றவராக இருக்கின்றார். இந்த உதாரணத்தை நீங்கள் பார்க்கும்போது, இந்த உதாரணத்தில் காணப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான அழுத்தம் என்னவென்றால், நாத்தான் வெறும் நீ தனிப்பட்ட வாழ்வில் ஒரு ஒழுக்கக்கேட்டில் ஈடுபட்டா என்று சொல்லுவதில்லை. அதற்கு மாறாக ஏற்றத்தாழ்வுகளை குறித்து பேசுகின்றார், நியாயத்தை குறித்து பேசுகின்றார், நீதியை குறித்து பேசுகின்றார். ஆகையால் உன்னுடைய செயல் என்பது ஒரு தனிப்பட்ட ஒழுக்கக்கேடு மட்டுமல்ல, உன்னுடைய தவறு என்பது ஒரு சமூக பாவம். It is not only an individual sin, but it is also a societal sin. It is a social sin. It is a structural sin. அமைப்பு ரீதியான ஒரு பாவம், சமூக ரீதியான பாவம். நீ இந்த நாட்டின் அரசராக இருக்கின்றாய். உன்னுடைய இராணுவத்தில் இருக்கின்ற ஒரு மிக சாதாரணமான ஒரு போர் வீரன். அந்த போர் வீரன் ஒரு இஸ்ரவேலன் அல்ல, அவன் ஏத்தியனாக இருக்கின்றான், இன்னொரு இனத்தை சார்ந்தவன். He is a minority. He belongs to a minority community. சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவனாக இருக்கின்றான். ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மனிதன், வகுப்பு ரீதியாக பார்க்கும்போது ஏழ்மையான நிலையில் இருக்கின்ற மனிதன், அந்தஸ்தின் பார்க்கும்போது எந்த அந்தஸ்தும் இல்லாமல் ஒரு போர் வீரனாக இருக்கின்ற மனிதன். அந்த மனிதனுக்கு உரிய ஒன்றை நீ அபகரித்திருக்கின்றாய் என்பதை மிக தெளிவாக வெளிப்படுத்துகின்றார். ஒருவேளை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக மனைவி என்பது கணவனுடைய உடைமை என்று கருதப்பட்ட நாட்கள். இன்னைக்கு யாருமே ஒத்துக்க மாட்டோம், அப்படி ஒத்துக்க கூடாது. ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக மனைவி என்பது ஒரு ஆணுடைய உடைமை என்று கருதப்பட்ட ஒரு காலகட்டம். அப்போ நாத்தான் என்ன சொல்கின்றார் என்றால், இன்னொரு நபருடைய உடைமையை, இன்னொரு நபருக்கு உரிய ஒன்றை, இன்னொரு நபருக்கு சொந்தமான ஒரு நபரை நீ அபகரித்து கொண்டிருக்கின்றாய். இந்த அபகரிப்பு தான் பாவம் என்பதை மிக தெளிவாக வெளிப்படுத்துகின்றார். மிக முக்கியமான ஒரு வெளிப்பாடு. உன்னை விட தாழ்வான நிலையில் இருக்கின்ற ஒரு மனிதன், உன்னை விட ஆற்றலற்ற ஒரு மனிதன், உன்னை விட மனித உரிமை குறைவாக இருக்கின்ற ஒரு மனிதன், அந்த மனிதனுடைய உரிமையை நீ மதிக்காமல் அந்த மனிதனுக்கு உரிய ஒன்றை நீ பறித்திருக்கின்றாய், அபகரித்திருக்கின்றாய். இதுதான் பாவம். நேரத்தில் யாராவது குடிப்பழக்கத்திற்கு அடிமையா இருந்தா அவர் பாவின்னு சொல்லுவோம். ஆனா யாராவது இன்னொருத்தருடைய சொத்தை அபகரிச்சு அவரை பாவின்னு சொல்ல மாட்டோம். யாராவது தன்னுடைய இனப்பெருமை, தன்னுடைய பணப்பெருமையை வைத்துக்கொண்டு மற்றவரை அடிமையாக்கி வாழ்ந்தால் அவரை பாவி என்று சொல்ல மாட்டோம். We focus only on the individual sins. We focus only on the individual habits. We do not focus on our societal practices, our societal habits, our societal sins. ஆனால் நாத்தான் என்ற இறைவாக்கினரை பார்க்கும்போது அவருக்கு அந்த விதமான ஒரு துணிவு இருக்கின்றது. அரசரை பார்த்து நீதான் அந்த மனிதன் என்று கூறுகின்றார். He had the courage to say to the king, you are that man. இல்லைங்களா? அந்த கதையை பற்றி பேசும்போது தாவீதுக்கு கோபம் ஏற்படுகின்றது. இப்படிப்பட்ட குற்றத்தை செய்தவனை நான் விடமாட்டேன், அவனை நான் தண்டிப்பேன் என்று சொல்லும்போது
நீதான் அந்த மனிதன் என்று சொல்லுகின்றார். அந்த அளவுக்கு ஒரு கன்விக்ஷன், ஒரு கரேஜ் அவரிடம் இருக்கின்றது. அந்த அளவுக்கு ஒரு துணிவு அவரிடம் காணப்படுகின்றது என்பதை நிச்சயமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் இந்த நிகழ்வின் வழியாக நாம் அறிந்து கொள்கின்ற மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், இன்னொருவருக்கு உரிய ஒன்றை அபகரிக்கும் போது அதுதான் பாவம். பாவம் வெறும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் காணப்படுகின்ற பழக்கம் மட்டுமல்ல. பாவம் என்பது மற்றவர்களுக்கு தீங்கை ஏற்படுத்தும் போது, மற்றவர்களுக்கு கெடுதலை ஏற்படுத்துகின்ற எல்லா செயல்பாடுகளும் கூட பாவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த பாவத்தை குறித்து நாம் கண்டிக்கின்றவர்களாக இருக்கின்றோமா? அந்த பாவத்தை குறித்து மற்றவர்களை உணர்த்துகின்றவர்களாக நாம் இருக்கின்றோமா என்பதை கூட நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இறைவாக்கினர்கள், தீர்க்கதரிசிகள் இதை செய்தார்கள். ஆகையால் தான் அவர்கள் உண்மையாகவே இறைவனுடைய வாக்கை கூறுகின்ற நபர்களாக வாழ்ந்தார்கள், நிலைத்திருந்தார்கள். இரண்டாவதாக நாம் வாசித்த நிருப பகுதியை நாம் எடுத்துக்கொள்ளும் போது, சமாரியா என்ற பகுதிக்குள்ளாக ஆண்டவருடைய நற்செய்தி பரவுகின்றது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்தில் வாசித்த அந்த நிகழ்வு, சீமோன் என்ற ஒரு மனிதர் இருக்கின்றார். அந்த சீமோன் என்ற மனிதர் என்ன செய்கிறார்? மாய வித்தைகளை செய்கின்றவராக இருக்கின்றார். அவருடைய மாய வித்தையை பார்க்கும் போது அந்த நகரத்தில் இருக்கின்ற அனைவரும் விசுவாசித்தார்களா? பிரமித்தார்கள். They were all fascinated. They were all dazed. They were all surprised. அவர் செய்கின்ற அந்த மாய வித்தைகளை பார்க்கும்போது அந்த நகரத்தில் இருக்கின்ற அனைவரும் கூட பிரமித்தார்கள். அந்த சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்துடைய சீடர்கள் அந்த நகரத்திற்குள்ளாக வந்து அவர்கள் நற்செய்தியை கூறுகின்றார்கள். நற்செய்தியை கூறும்போது அந்த நகரத்தின் மக்கள் பிரமித்தார்களா? விசுவாசித்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். ரெண்டு விதமான மறுமொழிகள் இல்லையா? Two different kinds of responses. இந்த சீமோன் செய்கின்ற மாய வித்தைகளை பார்க்கும்போது அவர்கள் பிரமித்தார்கள். ஆனால் நற்செய்தியை கேட்கும் போது அவர்கள் நம்பினார்கள், விசுவாசித்தார்கள், அந்த நற்செய்தியை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த சீடர்கள் வல்லமையான முறையில் செயல்பட்டார்கள். அந்த சீடர்கள் என்ன செய்தார்கள் என்றால், யாரையெல்லாம் தொட்டார்களோ அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள், தூய ஆவியை பெற்றார்கள். அப்போ சீமோன் ஒரு தொழிலை செய்து கொண்டிருக்கின்றார். மக்களை பிரமிக்க வைத்து மக்களை சுரண்டி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் நற்செய்தி வரும்போது அந்த நற்செய்தி என்பது அவருடைய மாய வித்தைக்கு ஒரு ஆபத்தாக வருகின்றது. So the gospel comes as a threat to the magic of Simon. அந்த சூழ்நிலையில்தான் எப்படியாவது தன்னுடைய தொழிலை நடத்த வேண்டும் என்றால், இன்னும் அந்த மக்களை பிரமிக்க வைக்க வேண்டும் என்றால், தன்னுடைய பிழைப்பை நடத்த வேண்டும் என்றால் நான் ஏதாவது செய்யணும்னு சொல்லி என்ன செய்யறாரு? அந்த சீடர்களை அணுகி அவர்களுக்கு பணத்தை கொடுத்து, எப்படியாவது எனக்கும் அந்த வரத்தை நீங்கள் கொடுங்கள். Give me also that gift. தேவனுடைய அந்த வரத்தை எனக்கு கொடுங்கள், நான் பணத்தை தரேன் இல்லையா? அப்போ தேவனுடைய வரத்தை பணத்தினால் வாங்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபடுகின்றார். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் யாராவது பணம் கொடுத்து கோயிலில் வந்து ஏதாவது பதவிக்கு வந்தாங்கன்னா அந்த ஒரு செயல்பாட்டுக்கு என்ன தெரியுமா பேரு? இங்கிலீஷ்ல வந்து அதுக்கு பேர் வந்து சைமனி. இங்கிலீஷ்ல வந்து the word that is used for anybody who purchases offices in the church is called simony. அதற்கு அந்த இங்கிலீஷ் வார்த்தைக்கு எது மூலம் என்று பார்க்கும்போது இந்த நிகழ்வு. So it is named after Simon. That whole act is named after Simon. இன்னைக்கு வரைக்கும் யாராவது வந்து கோயில்ல வந்து காசு கொடுத்து ஒரு பதவிக்கு வந்தாங்கன்னா அவங்க வந்து சைமனியில் ஈடுபட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லுவோம். அதற்கு என்ன பின்புலம் என்று பார்க்கும்போது இந்த குறிப்பிட்ட நிகழ்வு. அந்த சூழ்நிலையில் சீடர்கள் என்ன சொல்கின்றார்கள்? தேவனுடைய வரத்தை நாங்கள் பணத்திற்கு விற்க முடியாது. நீ அப்படி நினைத்ததின் வாயிலாக விளைவாக உன்னுடைய பணம் அழிந்துவிடும்,
ஒழிந்துவிடும் என்று சொல்லுகின்றவராக இருக்கின்றார். ஆகிய இந்த மிக சிறப்பான ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்க்கும்போது, பாவம் என்ன என்று பார்க்கும்போது, நாம் பணத்தை மையமாக வைத்துக்கொண்டு பணம்தான் நம்முடைய வாழ்வின் முதன்மையான ஒரு தேடலாக வைக்கும்போது, பணத்தின் வாயிலாக அனைத்தையும் வாங்கிவிடலாம், பணத்தின் வாயிலாக நான் எந்த அதிகாரத்திற்கும் வந்துவிடலாம் என்று நினைக்கும் போது, அந்த பண ஆசை, அந்த பொருளாசை, அந்த பண ஆணவம், அந்த பொருள் ஆணவம் தான் பாவமாக இருக்கின்றது. ஒருவேளை பவுலடிகளார் கொலோசியருக்கு எழுதின நிருபத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், அங்கு சொல்லப்படுகின்ற ஒரு மிக தெளிவான காரியம், பொருளாசை என்பது சொல்லுங்க, பொருளாசை என்பது அப்படியா? கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் என்ன சொல்லிருக்கு? பொருளாசை என்பது greed is பாவம், எல்லா விதமான தீமைக்கும் வேறு, எல்லாமே சொல்லிட்டீங்க. பொருளாசை என்பது விக்கிரக ஆராதனை, பொருளாசை என்பது சிலை வழிபாடு. greed is idolatry. திருமறை மிக தெளிவாக, ஆணித்தரமாக, அழுத்தமாக கூறுகின்ற ஒரு காரியம் என்னவென்றால், greed is idolatry. பல நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, மற்ற மதங்களுடைய கடவுளை வழிபடுவது மட்டும்தான் சிலை வழிபாடுன்னு நினைக்கிறோம். நான் கிறிஸ்தவன், நான் இயேசு கிறிஸ்துவ மட்டும் தான் வழிபடுறேன், நான் மற்ற மதங்களுடைய கடவுளை வழிபடுவதில்லை, ஆகையால் நான் நல்லவன் நினைக்கிறோம். ஆனா திருமறை என்ன சொல்லுகின்றது என்றால், பொருளாசை உங்களுக்குள்ளாக இருக்கும் போது, பண ஆசை நீங்கள் முதன்மைப்படுத்தும் போது, அதுதான் விக்கிரக ஆராதனை, அதுதான் சிலை வழிபாடு, அதுதான் idolatry. You are worshipping somebody who is opposed to God, and that is idolatry. நீங்கள் பணத்தை வழிபடும் போது, பொருளை வழிபடும் போது, பணத்தை பொருளை முதன்மையாக வைக்கும் போது, அதுதான் சிலை வழிபாடு என்பதை மிக தெளிவாக நமக்கு உணர்த்துகின்றவராக இருக்கின்றார். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, பாவம் என்று சொல்லும் போது, பணத்தை மையமாக, பொருளை முதன்மையாக வைக்கும் போது, அதுவும் கூட பாவம் என்பதை நாம் உணர்கின்றவர்களாக இருக்கின்றோம். கடைசியாக இந்த நாளிலும் கூட நமக்காக வாசிக்கப்பட்ட நற்செய்தி பகுதி, மார்க்குவின் நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு சிறப்பான ஆண்டவருடைய குணமாக்குகின்ற நிகழ்ச்சியை நாம் பார்க்க முடிகின்றது இல்லையா? யாரை குணமாக்குகின்றார்? யாரை குணமாக்குகின்றார்? திமிர்வாதக்காரன், ஹீல்ஸ் a paralytic இல்லைங்களா? ஒருவேளை கடந்த வாரத்தில் நமக்கு வழங்கப்பட்ட கருப்பொருள் என்ன என்று பார்க்கும்போது, ஆங்கிலத்தில் கூற வேண்டும் என்றால், being with the outcast and the marginalized இல்லைங்களா? வெளியேற்றப்பட்டோர் மற்றும் ஓரங்கட்டப்பட்டோர், வெளியேற்றப்பட்டோர் ஓரங்கட்டப்பட்டோரோடு இருத்தல், அதுதான் கடந்த வாரத்தில் நாம் தியானித்த கருப்பொருளாக தலைப்பாக உள்ளது. ஆகையால் தான் போன வாரத்தில் என்ன பண்ணோம்னா, மார்க்கு நற்செய்தி நூலின் 1ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து எப்படி தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனை குணமாக்கினார் என்ற அந்த நிகழ்வை நாம் தியானித்தோம். தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதர் சமுதாயத்திற்கு வெளியேற்றப்பட்டவராக இருந்தார். தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதர் ஓரங்கட்டப்பட்டவராக இருந்தார். யாரெல்லாம் அந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மனிதரோடு உறவு வைத்துக் கொள்கின்றார்களோ, அவர்களை தொடுகின்றார்களோ, அவர்களும் கூட வெளியேற்றப்படுவார், அவர்களும் கூட ஓரங்கட்டப்படுவார். So being with the outcast and marginalized also means becoming an outcast and marginalized. அதனால தான் பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மனிதரை குணமாக்கின பிறகு அந்த சம்பவத்தை குறித்து யாரிடமும் சொல்லாதீர்கள் என்று சொல்கின்றார். ஆனாலும் கூட அவர் அதை சொல்லிவிடுகின்றார். சொன்ன பிறகு என்ன நடக்கின்றது? இயேசு கிறிஸ்துவால் வெளிரங்கமாக வெளியே செல்ல முடியவில்லை. அவர் வனாந்தரங்களில் திரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. எதற்காக என்று பார்க்கும்போது, by being with the outcast and marginalized, he also became an outcast and marginalized. By touching the outcast, he also became an outcast. By touching the marginalized, he also became the marginalized.
வெளியேற்றப்பட்டோரை தொடுவதின் வாயிலாக இவரும் வெளியேற்றப்பட்டார். ஓரங்கட்டப்பட்டவரை தொடுவதின் வாயிலாக இவரும் கூட ஓரங்கட்டப்பட்டார். அந்த சூழ்நிலையில்தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இல்லத்தில் இருக்கின்றார். அந்த இல்லத்தில் இருக்கும்போது நடைபெறுகின்ற ஒரு சம்பவம். 4 நபர்கள் ஒரு திமிர்வாதக்காரனை எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள் இல்லைங்களா? ஒருவேளை யோவான் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான நிகழ்வு என்னவென்றால், 38 ஆண்டுகளாக சுகவீனமாக இருக்கின்ற ஒரு மனிதன் எப்படி பெத்சதா குளத்திற்குள்ளாக நுழைந்து ஒரு மீட்பை பெற வேண்டும் என்ற ஆவலோடு அவர் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து அவரை சந்தித்து குணமாக்குகின்றார் என்ற நிகழ்வை நீங்கள் பார்க்க முடிகின்றது. அப்ப இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை பார்த்து கேட்கின்றார், நீ சொஸ்தமாக்க விரும்புகின்றாயா என்று கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு? தேவதூதர் அந்த குளத்தை கலக்கும் போது அந்த குளத்தின் அருகில் என்னை கொண்டு போவதற்கு யாருமே இல்லை. நானும் வேகமா போகணும்னு முயற்சி செய்யறேன். ஆனா எனக்கு முன்னால யாராவது அந்த குளத்துக்குள்ள இறங்கிடுறாங்க. அதனால 38 ஆண்டுகளாக என்னால சொஸ்தமாகல, விடுதலை பெற முடியல. 38 ஆண்டுகளாக நான் முயற்சித்துக் கொண்டு இருக்கின்றேன் என்று சொல்கின்றார். அப்ப அந்த நிகழ்வில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரியம் என்னன்னா, அந்த நபரை குளத்தின் அருகில் எடுத்துக்கொண்டு போக யாருமே இல்லை. எப்படிப்பட்ட சமுதாயம் என்று பார்க்கின்றோம்? கரிசனையற்ற ஒரு சமுதாயம், அக்கறையின்மை உள்ள சமுதாயம். A very indifferent society, a society where there is no compassion, a society where there is no solidarity. ஆகையால் தான் அந்த மனிதனை தனிமையாக்கி அவனுக்கு யாருமே உதவி செய்யாத ஒரு சூழ்நிலை. ஆனால் மார்க் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும்போது 4 நபர்கள் இருக்கிறாங்க. அந்த 4 நபர்கள் இவரை சுமந்து கொண்டு வருகின்றார்கள். பொதுவாக நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஏதாவது செஞ்சா 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவோம். முறுமுறுப்பாங்க, கண்டிப்பாங்க, குறை சொல்லுவாங்க இல்லைங்களா, சாடுவாங்க. இப்படி 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு தான் சொல்லுவோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா 4 பேர் ஒற்றுமையா செயல்படுகின்றவர்களாக காணப்படுகின்றார்கள். பொதுவா 4 பேர் ஒரு மனிதனை சுமக்க வேண்டும் என்றால் அவன் செத்த பிறகு தான் சுமப்பாங்க அந்த மாதிரி. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அவன் வாழ வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு அவனை சுமந்து கொண்டு வருகின்றார்கள். ஆகிய இந்த 4 நபர்களை நாம் பாராட்ட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த 4 நபர்கள் ஒற்றுமையாக செயல்படுகின்றார்கள். இந்த 4 நபர்கள் வாழ்வின் கருவிகளாக செயல்படுகின்றார்கள். இந்த 4 நபர்கள் கரிசனை உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். அதுதான் நமக்கு முன்பாக இருக்கின்ற ஒரு பெரிய அறைக்கூவலாக இருக்கின்றது. பாவம் என்று சொல்லும் போது பல நேரங்களில் பாவம் என்பது கரிசனை இன்மை. அவன் எப்படியாவது போட்டோம், எனக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு நினைக்கிறது கூட பாவம் தான் இல்லைங்களா? நம்ம என்ன நினைக்கிறோம்னா, மற்றவனுக்கு தீங்கு செய்யாம நான் வாழ்ந்தா நல்லவன் நினைக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, மற்றவனுக்கு தீங்கு செய்யாம நீ வாழ்ந்தா நல்லவனா இருக்க முடியாது, மற்றவனுக்கு நல்லது செஞ்சாதான் நீ நல்லவனா இருக்க முடியும் இல்லைங்களா? ஒருவேளை இந்த நல்ல சமாரியனுடைய எடுத்துக்காட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றாலும் கூட யார் நல்லவராக கருதப்படுகின்றார்? ஒருவன் துயரத்தில் இருக்கும்போது, அவதியில் இருக்கும்போது அவனை பார்த்து பார்க்காமல் போகின்றவர்கள் நல்லவர்களாக கருதப்படுவதில்லை இல்லையா? அந்த ஆசாரியனும் லேவியரும் இவனுக்கு எந்த தீங்கும் செய்யல, ஆனாலும் அவங்க நல்லவங்களா கருதப்பட மாட்டாங்க. ஆனா யார் அவருக்கு உதவி செய்தாரோ, யார் அவருக்கு துணையாக நின்றாரோ, யார் அவருக்கு வேண்டியதை செய்தாரோ அவர்தான் நல்லவராக கருதப்பட்டார். ஆகிய பாவம் என்பது அக்கறையற்ற நிலைமை கூட பாவம். கரிசனை இல்லாத ஒரு மனித தன்மையும் பாவம் தான். நீங்க நல்லது செஞ்சாதான் அது நன்மை, நீங்க நல்லது செய்யாம இருந்தால் அது தீமை என்பதை நிச்சயமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த சூழ்நிலையில் தான் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து அவரை குணமாக்குகின்றார் இல்லைங்களா? நிறைய நேரத்தில் யார் கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுடைய விசுவாசத்தை பார்த்து இயேசு கிறிஸ்து அவங்களை குணமாக்குவார். ஆனா இந்த நிகழ்வை பார்த்தீர்கள் என்றால் அந்த 4 நபர்களுடைய விசுவாசத்தை பார்த்து அவர் அந்த விசுவாசத்திற்கு மறுமொழியாக அந்த திமிர்வாதக்காரனை குணமாக்குகின்றவராக இருக்கின்றார். அந்த சூழ்நிலையில் பலர் சமய தலைவர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, இவர் எப்படி அவனுடைய பாவத்தை மன்னிக்க முடியும் என்று. அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, மனித குமாரனுக்கு
பாவத்தை மன்னிப்பதற்கான அதிகாரம் உண்டு என்பதை தெளிவாக சொல்கின்றார். எனக்கு பிரியமானவர்களே, நாம் நம்புகின்ற ஆண்டவர், நாம் வழிபடுகின்ற மேசியா, நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றவராக இருக்கின்றார். நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலை அளிக்கின்றவராக இருக்கின்றார். நம்முடைய பாவ நிலையிலிருந்து நம்மை காப்பாற்றி நம்மை தூய்மையான வழியில் நடத்துகின்றவராக இருக்கின்றார். அந்த ஆண்டவர் மட்டுமே நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியும் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. கடவுள் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.